ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த லாக்டவுன் சமயத்தில் ரொம்ப ஈஸியாக, அதாவது மெஷரிங் கப்பு, அந்த டின்னு, அப்புறம் அவன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் மேங்கோ கேக் தான், ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுலையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக மைதா மாவு எடுத்துக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். அதை இப்போ ஒரு சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்கேன் இந்த இது வந்து சேர்த்தாச்சு. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. ஒரு தடவை சலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைனாக்கா 3 தடவை சலிச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு தடவை சலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/3 டம்ளர் அளவுக்கு, நம்ம எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதிலே 1/3 டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் இது வந்து கேக் க்ரீம் போடுறதுனாக்க இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமானது. க்ரீம் போடாத கேக்குனாக்கா 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம க்ரீம் போடுற கேக்குனாக்கா அதில் சுகர் சிரப்பு இதெல்லாம் ஊற்றுவோம்ல, அதுக்கும் இதுக்கும் சரியாக வந்துடும். இப்போ இந்த ஜீனியை நைஸாக பவுடராக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு மாம்பழம் வந்து, சின்ன மாம்பழமாக ஒரு மாம்பழத்தை வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய மாம்பழமாக இருந்ததுன்னா நீங்கள் 3/4 சேர்த்தாலே போதுமானது. அந்த மாம்பழத்தோட சுவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து ஜீனியோட அளவு கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவுமே இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு அரைச்சா போதுமானது. ஒவ்வொரு இது அரைக்காமல் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு கேக்கில் வந்து கொஞ்சம் கடிபடும், அதனால் பரவாயில்ல. இப்போ இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன், ட்ரையானது, தண்ணியோ எண்ணெயோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கதா பார்த்துக்கோங்க. அந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அதோட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கையிலே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருங்க. அப்போ தான் முட்டையோட மனம் வந்து கேக்கில் வராமல் இருக்கும். அதை வந்து நல்லா இன்றைக்கி நான் வந்து இது வச்சு தான் பீட் பண்ணுறேன். விஸ்க் வச்சு தான், பீட்டர்லாம் எலக்ட்ரிக் பீட்டர்லாம் நான் யூஸ் பண்ணலை. அதோடு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஜீனியையும் கொஞ்சம் நுர வந்ததுக்கப்புறம் அந்த ஜீனியையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறி வரும், ஒரு மாதிரி லைட் கலராக. அந்தளவுக்கு வர்றது வரையில் நம்ம வந்து இது வந்து அடித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் முட்டை வந்து பொங்கி வந்தது அமுங்கி போயிடும். லேசாக கலக்கினா போதுமானது. அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கணும். ரொம்ப குத்தி கலக்கக்கூடாது, மெதுவாக கலக்குங்க. அந்த மாவை கொஞ்சம் போட்டுட்டு கலக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மேங்கோ மாம்பழம் இது, அதையே அந்த பேஸ்ட்டையே அதில் சேர்த்துட்டு கலக்கிக்கங்க. அதே மாதிரி மாவு, அதுக்கப்புறமாக்கி மாவு கொஞ்சம் சேர்த்து கலக்குங்க. அப்புறம் அந்த மாம்பழத்தோட பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டு கலக்குங்க. அதே மாதிரி மாற்றி கலக்கி எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ கலர் வந்து சேர்க்குறேன். இது வந்து நான் வீடியோக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிறவங்கனாக்க சேர்க்காமலும் கூட செய்யலாம். அது மாம்பழத்தோட கலர் இருந்ததுனாக்கா நம்ம இது சேர்க்க தேவையில்லை. என்னோடய மாம்பழம் வந்து கலர் இல்லாததுனால தான் நான் வந்து இது சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பால் கேத்தர் தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பால் கேத்தர். அதில் வந்து கைப்பிடியை வந்து கலட்டி எடுத்துகிட்டு அதில் பட்டரோ ஆயிலோ நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதில் பட்டர் பேப்பர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டர் பேப்பர் இல்லாமல் தான் சொல்லித்தர்றேன். இதில் வந்து மைதா மாவை வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இப்படி தட்டி விட்டிங்கனாக்கா அது எல்லா இடத்துலையும் இதுவாயிரும், கோட்டாயிரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மாவை வந்து நம்ம வந்து கீழே கொட்டிடணும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடியாக இருக்குது. டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சட்டியில் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டுட்டு 3 தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும்.
இதை வந்து அவன்லையும் வைக்கலாம். இதில் இட்லி சட்டி அப்படி இல்லைன்னா குக்கர் எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட வீடியோவுமே குக்கரில் பண்ணது, இட்லி சட்டியில் பண்ணினது, கடாயில் பண்ணினது எல்லா கேக் வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அவனாக இருந்தாலும் குக்கராக இருந்தாலும் நீங்கள் வந்து மண் இல்லாட்டி உப்பு கொட்டிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு வயர் ரேக் வச்சுட்டு வைக்க வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வைக்கிறேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் நம்ம வந்து 40லேருந்து 45 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 45 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக சாஃப்டான கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. இதே இது நம்ம க்ரீம் கூட போட்டு யூஸ் பண்ணுறதுனால 3 லேயராக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி க்ரீம் போடல, இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் கேக்கு வீடியோவும் இருக்குது. ஆரஞ்சு கேக்கு, அப்புறம் ப்ளூபெரி கேக்கு, ஸ்ட்ராபெரி கேக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளர இறங்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேக்கு. டீ குடிக்கிற சமயத்தில் நம்ம வந்து இந்த கேக் சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி லாக்டவுன் சமயத்தில் நம்ம வீட்டிலே செஞ்சு பர்த்டே இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக கொண்டாடிடலாம். பாருங்கள் நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குன்ட்டு. இந்த கேக் வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.